நெல்லை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. உடுமலைப்பேட்டை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைதான நிலையில் காவல்துறை தொடர் நடவடிக்கை. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஒருநாள் போலீஸ் காவல். இன்று மாலை மீண்டும் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவு. இந்திய கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்த இலங்கை மீனவர்கள் 14 பேர் துப்பாக்கி முனையில் கைது. மூட்டை மூட்டையாக கடல் அட்டைகள் பறிமுதல். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் குடும்பத்துடன் மலர்களை கண்டு ரசித்த சபாநாயகர் அப்பாவு. சுற்றுலா பயணிகளுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. நேர்மையற்றவன் என்று நிரூபித்து காட்டிவிட்டால் தன்னை தூக்கிலிடுங்கள். தவறான வழியில் சிலருக்கு ஆதாயம் தேடி தந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியதற்கு பிரதமர் மோடி பதில். ரேபரேலி தொகுதியில் வாகன பேரணியில் ஒன்றாக சேர்ந்து பங்கேற்கும் எதிர்க்கட்சித் தலைவர்கள். ராகுல் காந்தியுடன் சோனியா, பிரியங்கா, அகிலேஷ் யாதவ் பரப்புரை செய்ய திட்டம். பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் பகவந்த் சிங் மானுடன் இணைந்து ரோட் ஷோ நடத்திய கெஜ்ரிவால். அமிர்தசரஸ் பொற்கோவிலிலும் இருவரும் வழிபாடு. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து மம்தா பானர்ஜி நடைப்பயணம். சாலையில் இருபுறமும் கூடியிருந்த மக்களிடம் கையசைத்து வாக்கு சேகரிப்பு. 2 நாள் பயணமாக சீனா சென்றார் ரஷ்ய அதிபர் புதின். அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து உக்ரைன் போர் விவகாரம் குறித்து பேச்சு. மற்றவர்களை கவனிப்பது வேலையல்ல, தனது வழியில் போய்க் கொண்டிருக்கிறேன். விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வீடியோ வெளியிட்ட இளையராஜா. ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் மழை குறுக்கிட்டதால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்க கையில் கட்டுப்போட்ட நிலையில் பிரான்ஸ் புறப்பட்ட நடிகை ஐஸ்வர்யா ராய் இந்த ஆண்டும் சிவப்பு கம்பள நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.